100 நாள் 100 நல்ல படத்தை திருப்பி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 4. ஒரு சில படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு சில படம் மெசேஜாக இருக்கும். பட் அதையும் தாண்டி உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சில படங்கள் இருக்குது. அதில் ஒரு படம் தான் விசாரணை. விசாரணைங்கிறது கேள்வி இல்லை, அது ஒரு வன்முறை. நான் எந்த தப்பும் பண்ணல சார், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு சாதாரண டைலாக் மாதிரி தான் இருக்கும். பட் அதை சொல்லும்போதே ஒரு சிலர் தங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. அப்படி 4 பசங்க தங்களோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்க. அவங்க பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? தவறான நேரத்தில் தவறான இடத்துல இருந்தது தான். பொதுவாக விசாரணைக்குன்னு போயிட்டாலே உண்மை சொன்னாலும் குற்றவாளி தான், பொய் சொன்னாலும் குற்றவாளி தான். அதிகாரத்தில் இருக்க யாரோ ஒரு தனிநபரை காப்பாற்றவோ, அவங்களோட ஃபேமிலியை காப்பாற்றவோ, ஒரு சாதாரண மனுஷனை பகடக்காயாக பயன்படுத்திக்கிறான்ற ஒரு எண்ணம் பொதுவாகவே இருக்கும். அப்போ அந்த சாதாரண மனிதனோட குரல் எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் அங்கே இருந்த பலவீனமான சுச்சுவேஷனில் அது வெளியே கேட்கல. ஆனால் இன்றைக்கி இந்த விசாரணை வழியாக உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. நான் இந்த விசாரணை பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த மாதிரியே ஃபீல் இல்லை. ஒரு தப்பு நடந்திருக்கு, அது பக்கத்துலேருந்து பார்த்த சாட்சி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.